தெரியுமா? இன்னைக்கு நம்ம நிறைய டைம் சொல்லலாம். காட் வந்து ரொம்ப டயர்டா இருப்பாரு. என்ன ஹேண்டில் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பாரு. என் சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் சோர்ந்து போவதும் இல்ல, நான் இளைப்படைவதும் இல்ல. எனக்கு சோர்வுன்றது இருக்காது. அவர் வந்து திரும்ப திரும்ப ஹேண்டில் பண்ணுவாரு ஒரே பாத்திரத்தை. திரும்ப திரும்ப நிறுத்து வரைக்கும் திரும்ப திரும்ப ஹேண்டில் பண்ணுவாரு. அதுக்கு சத்துவத்தை கொடுத்து அதை நிறுத்து வரைக்கும் திரும்ப திரும்ப அவர் ஹேண்டில் பண்றதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அவர் சொல்ற, நான் சோர்ந்து போகிறவர் அல்ல, நான் நான் இளைப்படைகிறவர் அல்ல. ஆனா சோர்ந்து போகிறதற்கு மாறாக என்ன பண்றாரு தெரியுமா? சோர்ந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள் அந்த மக்கள். கர்த்தர் என் வழி மறைஞ்சு போயிடுச்சு, என் வழி கர்த்தருக்கு தெரியல, நான் போகிற பாதை தெரியல. கர்த்தர் சொல்றார், அப்படிப்பட்ட ஜனத்துக்கு என்னுடைய சத்துவத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஜனத்துக்கு நான் என்னுடைய பலத்தை கொடுக்க விரும்புகிறேன். யார் யாரெல்லாம் தடுமாறுறாங்கன்னு சொல்லு, யார் யாரெல்லாம் கடினமான பாதைகளுக்குள்ள போகிறார்கள் என்று சொல்லுங்க. நான் அவர்களுக்கு என்னுடைய சத்துவத்தை கொடுக்க விரும்புகிறேன். கஷ்டமான சிச்சுவேஷனுக்கு நடுவுல போறீங்களா? கர்த்தர் சொல்றார், அந்த இடத்துல உன் பலனை நான் கொடுக்கிறேன், என் பலனை கொடுக்கிறேன். எந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள மத்தியில நீங்க போறீங்க, கர்த்தர் சொல்றாரு, அந்த இடத்துல நீ நிக்கிறதற்கு என்னுடைய சத்துவம், என்னுடைய வல்லமை உன் மேல நான் வைக்க விரும்புறேன்னு சொல்லி கர்த்தர் தன்னுடைய வைராக்கியத்தின் நிமித்தம் அவரை சொல்லுகிறார். ஆனா இந்த வல்லமையை நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீ சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறேங்கிறீரு, பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறேங்கிறீரு. அப்போ உங்களுக்கு தான் தெரியுமே, இஸ்ரவேலு யாக்கோபோ தன்னுடைய பலத்தை இழந்து போயிருக்கிறாங்கன்னு தான் உங்களுக்கு தெரியுமே. அவர்கள் தன்னுடைய வழிகளை பார்த்து, ஐயோ எனக்கு இவ்வளவு வேதனையான வழிகளா, ஐயோ என் வழியை கர்த்தர் பார்த்திருந்தா நான் இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போயிருப்பேனான்னு புலம்புகிற அளவிற்கு அவருடைய சிச்சுவேஷன் அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருக்குது. அவ்வளவு டஃப்பான சிச்சுவேஷன்குள்ள போறாங்களே, அவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறார்களே, அவ்வளவு களைப்படைந்து போயிருக்கிறார்களே, இளைப்படைந்து போயிருக்கிறார்களே. ஏன் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நீர் வைக்கவில்லை? ஏன் ஆண்டவரே உம்முடைய சத்துவத்தையும் உம்முடைய வல்லமையும் நீர் அவர்கள் மேல் வைக்கவில்லைன்னு கர்த்தர்ட்ட கேட்டா, கர்த்தர் சொல்லுவாரு, நான் சும்மா போய் யாருகிட்டயோ தலையிடுறது இல்ல. அவங்க பெர்மிஷன் இல்லாம அதுக்கு காட் என்ன பண்ண சொல்றாருன்னா, இதுதான் நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான வசனம். நீங்க 30ஆம் வசனம் 31வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ரொம்ப தெளிவா வசனங்கள் இருக்கு பாருங்க. அதுல முதல்ல எழுதப்பட்டிருக்குது, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்களாம். இளைஞர்கள் ட்ரை பண்ணி சோர்ந்து இளைப்படைந்து சோர்ந்து போயிருவாங்க. இதுக்கு மேல முடியாது, நான் நல்லா ட்ரை பண்ணிட்டேன், என் லைஃப முன்னேற்றதுக்கு நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே வாய்க்கல, எனக்கு ஒரு வழியே தெரியாத மாதிரி இருக்குது, என் லைஃப்ல உள்ள கஷ்டம் அவ்வளவு, ஏகப்பட்டதை யோசிக்கலாம். உன் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை வேலை தேடுகிற விஷயமா இருக்கலாம், இல்லனா ஏதோ ஆவிக்குரிய ரீதியா இருக்கலாம். அடுத்த லைன்ல அப்புறம் வாலிபர்கள் இடறி விழுவார்கள். பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்துல இடறி விழுகிற காரியமா இருக்கலாம். எத்தனையோ போராட்டத்துக்கு மத்தியில இருக்கலாம். ஆனா பைபிள்ல சொல்லுது, நம்ம சொல்ல ஒரு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பருவம் என்ன தெரியுமா? வாலிபம், வாலிபம். ஆனா பைபிள் சொல்லுது, அந்த வாலிபர்கள் தான் இடறி விழுவாங்களாம். புரியுதா? பைபிள் பைபிள் வந்து ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. ஹியூமனுடைய வீக்னஸ பைபிள் தெளிவா சொல்லியிருக்கும். நீங்க காட் சொல்லுவாரு, அவனை மண்ணென்று நினைவு கூர்ந்தார். அவருக்கு எப்ப இப்பெல்லாம் அழிக்கணும்னு தோணுதோ, ஜனங்களை அழிக்கணும்னு தோணுதோ, அப்பப்பெல்லாம் ஒரு மைண்ட்ல ஒரு தாட் கொண்டு, என்ன இருந்தாலும் இவன் மண்ணு தானே, மண்ணு மாதிரிதான் யோசிப்பா. அப்படி யோசிச்சு தன்னைத்தானே அவர் ஆறுதல் படுத்திக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். பைபிள்ல பார்க்க முடியும். பைபிள் ஒரு இடத்துல கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினதற்கு அவர் மனஸ்தாபப்பட்டார. ஏன் தெரியுமா? அவனுடைய நினைவு நித்தமும் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால. அவனுடைய நினைவுல பார்த்த எப்ப பார்த்தாலும் அசிங்கம்.
இன்க்ளூடிங் மீ, எல்லாத்தையும் சேர்த்துதான் பார்க்கிறாரு. பைபிள் இன்னொரு இடத்துல இப்படி இருக்குது, நீதிமான் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பூமி முழுசும் தேடி பார்த்தா நீதிமான் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்ப மனுஷன்ல வெல் குவாலிட்டியான பீப்புளை எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனும் காணேன். அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் ஒரு மனுஷனாச்சு ஆத்தும மரத்தோட இருக்காரான்னு பாக்குறாரு. there is no one. அவர் ஒரு மனுஷனாச்சு நீதிமானா இருக்கிறாருன்னு பாக்குறாரு. there is none. யாரும் இல்ல. கர்த்தர் யோசிக்கிறாரு, யாருமே இல்ல. கர்த்தருக்கு தெரியும். அதான் பைபிள் எழுதப்பட்டிருக்குது. மனுஷனுடைய பலவீனம் அது. இன்னும் நீங்க பாருங்க, பைபிள்ல இருக்குது, மனுஷனுடைய இருதயத்தை பத்தி எழுதப்பட்டிருக்குது. மனுஷனுடைய இருதயம் துருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்ப மனுஷனுடைய இருதயத்துல இயேசு சொல்ற, அதுல இருந்து விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், பெருமை, பொறாமை, எல்லாம் அசுத்த கோபம் எல்லாம் அதுல இருந்தா வெளிப்படுதுன்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அப்போ அந்த இருதயம் அப்படி கரப்டான ஒரு இருதயம் மனுஷனுக்கு இருக்கிறது. அப்போ இதை வைத்துக்கொண்டு அவனால நிற்க முடியுமா? முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, அவன் வாலிபனுடைய காரியங்களை குறித்து அவன் பலவானா இருந்தாலும் அவன் சோர்ந்து போவான், அவன் இடறி விழுவான். யாராலையும் நிற்க முடியாது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இப்படி இடறி விழுகிறவர்களுக்கும் பலவீனம் உள்ளவர்களுக்கும் நான் என் சத்துவத்தை கொடுக்க விரும்புகிறேன். எப்படி ஆண்டவரை கொடுக்க போறீங்க? அதற்கு என்ன தெரியுமா கர்த்தர் கொடுக்கிறாரு? சொல்ற காரியம் என்ன தெரியுமா? பைபிள் எழுதப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எவ்வளவு தெளிவா சொல்ல இருக்கு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த வல்லமை உன் மேல வரணும்னா நீ நிற்கிறவனாக, நீ ஓடுகிறவனாக, இடறி விழுகிறவர்களாக அல்ல, ஓட முடியும், ஓட முடியும். புது பலன் அடைந்து கழுகுகளை கூடிய சட்டைகளை அடித்து உயர பறக்க முடியும். கர்த்தர் சொல்றாரு, இந்த வல்லமை வேணும்னா ஒன்னே ஒண்ணுதான் உனக்கு அன்லாக் பண்ண முடியும். யுவர் பிரேயர் லைஃப். உன்னுடைய ஜெப வாழ்க்கை அதை உயிர்ப்பிக்க பண்ண முடியும். உன்னுடைய விங்ஸ் ஆக்டிவேட் பண்றது என்ன தெரியுமா? ஜெப வாழ்க்கை. உன்னுடைய கால்கள் மான் கால்கள் போலாக மாற்றி ஓட வைப்பது எது தெரியுமா? உன்னுடைய ஜெப வாழ்க்கை. ஜெபிக்க 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 கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய சத்துவத்தை மேல வைப்பேன். ஜெபிக்க 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 அவனுக்கு என்னுடைய வல்லமையை மேல வைப்பேன், என்னுடைய பலத்தை வைப்பேன். அப்போ ஜெபம் இல்லைன்னா நிக்க முடியாதா? எஸ். அதான் பைபிள் சொல்லுது. அதான் பைபிள் சொல்லுது, வாலிபனுடைய சுபாவமே இடறி விழுகிறது, வாலிபர் இடறி விடுவார்கள். அப்ப நிக்க வைக்கிறது எது? எது நிக்க வைக்கும்? ஒன்னே ஒண்ணு, ஜெபம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அது நிக்க வைக்கிறது மாத்திரமல்ல, அது ஓட வைக்கிறது, அது பறக்க வைக்கிறது, பறக்க வைக்கிறது. ஒரு ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்லுவாரு, நானா போய் எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ தேடினாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஆனா ஜெபத்துல இருந்து, ஓவர்சீஸ்ல இருந்து எல்லாம் கூப்பிடுறாங்க, வெளிநாடுகள்ல இருந்து எல்லாம் கூப்பிடுறாங்க, பறந்து போகிறேன்னு சொல்றாங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? அர்த்தம் என்ன தெரியுமா? போக முடியாத இடத்துக்கு கூட நம்மளை ஜெபத்திற்கு ரெக்கைகள் உண்டு, அது நம்மளை பறக்க செய்கிறதா இருக்கிறது. ஜெபத்திற்கு கால்கள் உண்டு, அது நம்மை ஓடச் செய்கிறதா இருக்கிறது. There is power in the prayer. தேவனிடத்துல ஜெபிக்கிற ஜெபம் வல்லமை வாய்ந்தது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நான் திரும்பியும் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு we are expecting from God. நம்ம எல்லாரும் தேவனிடத்துல ஏதோ ஒரு காரியத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். but we are not praying. ஜெபிக்காம, தேவனிடத்துல சில காரியங்களுக்காக தேவ சமூகத்துல காத்திருக்காம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரேனால்ட் போன்கேத் அடிக்கடி தன்னுடைய பிரசங்கத்துல சொல்லுவாரு, நத்திங் ஒர்க்ஸ் வித்தவுட் பிரேயர். ஜெபம் இல்லாமல் எதுவும் மாறாது. நான் சொல்றேன், நீங்க யோசிக்கலாம், இன்னைக்கு என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஓகே, நாளைக்கு நீங்க எந்திரிச்சு பார்த்தா அதே பிரச்சனை இருக்கும்.
நான் சொல்றேன், இயேசு உயிரோடு இருக்கிறதுனால உங்க சிச்சுவேஷன் மாறாது. இயேசு உயிரோடு இருக்கிறார்ல, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்க மேல வந்தாதான் உங்க குடும்ப சூழ்நிலை மாற முடியும். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்க மேல வந்தாதான் உங்க ஆவிக்குரிய ஜீவியம் மாற முடியும். காடோடைய பைபிள்ல பாருங்க, ஆவியானவருக்கு ஆவியானவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். எல்லா இடத்திலும் இருக்கிறார். அப்போ எதுக்கு எல்லா இடத்துலயும் ஆவியானவர் இருக்காருல்ல? ஏன் எல்லா இடத்துலயும் அற்புதம் நடக்கல அப்பனா? ஏன் தெரியுமா? எந்த இடத்துல ஆவியானவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல மிராக்கிள்ஸ் நடக்கும். எந்த இடத்துல ஆவியானவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதோ அங்க கன்விக்ஷன் நடக்கும். ஒரு பாவி மனம் திரும்புவா. எந்த இடத்துல ஆவியானவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அங்கதான் ஜனங்கள் உருவாக முடியும். அதுக்குதான் பிரேயர் லைஃப். பிரேயர்ங்கிறது ஒரு கருவறை. அது ஒரு கருவறை. அங்கதான் உருவாக்கப்படுகிற இடம். அப்போ நான் ஜெபிக்கவில்லை என்றால் எதுவுமே மாறாது. இத ஆழமா நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்காம பயன்பட முடியவே முடியாது. எல்லாருக்குள்ள ஆசை இருக்கும். கர்த்தர் என்ன பயன்படுத்தணும். கர்த்தர் என்ன பிரயோஜனமாய் மாற்றணும். கர்த்தர் என்ன கொஞ்சம் பேருக்காச்சும் உதவி உள்ளவர்களா மாற்றணும். நான் ஜெபிக்கும் பொழுது சிலருடைய வாழ்க்கை மாறணும். ஆசைப்படலாம். பட் இட் இஸ் இம்பாசிபிள் வித்தவுட் பிரேயர். ஜெபம் இல்லாம எந்த காரியத்தையும் மாற்ற முடியாது. இது ஆழமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா ஜெபிக்க ஜெபிக்க பேக்கப்ல காட் தன்னுடைய சத்துவத்தை மேல வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதா இருந்தாலும் சரி, நம்மை கொண்டு மற்றவருடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என விரும்புகிறவர்களா இருந்தாலும் சரி, நமக்கு நம்முடைய பலத்தினால நிற்க முடியாது. கர்த்தருடைய சத்துவம் தேவை. கர்த்தருடைய பலன் தேவை. அந்த பலன் எப்போ வரும் தெரியுமா? காத்திருக்கும் போது வரும். பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் தரிப்பிக்கப்படுவீர்கள்னு சொன்னாரு. அது வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதுங்க. அந்த பலன் உங்களை தொடட்டும். அப்ப காத்திருக்க காத்திருக்க உன்னதத்திலிருந்து ஒரு பலன் நம்மளை தரிப்பித்துக் கொண்டே இருக்கும். நம்ம நிரப்பிக் கொண்டே இருக்கும். நம்மளை பலப்படுத்திக் கொண்டே இருக்கும். அப்ப ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஒரு 2, 3 சினாரியோஸ டக்கு டக்கு நான் வேதத்துல இருந்து சொல்றேன். நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு நீங்க கொஞ்சம் அது உங்களுக்கே புரியிற மாரி இருக்கும் பாருங்க. ஒரு குஷ்டரோகி வருகிறார். அவருக்கு இயேசுவினிடத்துல வந்து ஒரு காரியத்த சொல்லுகிறார். தேவனே உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கும்னு சொல்றான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக. ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த இடத்துல அந்த குஷ்டரோகி அந்த ஜெபத்தை பண்ணாமல் இருந்தா அவனுக்கு அந்த ஹீலிங் நடந்திருக்குமா? ஷூர்லி நாட். பர்த்திமேயு அன்னைக்கு தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் இறங்கும்னு சொல்லி கூப்பிட்டு பின்னாடி வராதிருந்தால் அவனுக்கு சுகம் கிடைத்திருக்குமோ? இல்ல. இன்னொன்னு பாருங்க. அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்துல பின்னாடி ஜெபிச்சுக்கிட்டே போறா தன் பிள்ளைக்காக. பிள்ளைக்காக ஜெபித்துக்கிட்டே போறா. அவருடைய பதில் என்ன தெரியுமா? பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. உடனே அந்த இடத்துல அவர் தரைய மாட்டேக்காருன்னு சொல்லி, அவர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி, தன்னுடைய இருதயத்தை கோபப்படுத்திக் கொண்டு ரிட்டர்ன் போயிருந்தாருன்னா, அந்த சுகம் அவளுக்கு கிடைச்சிருக்குமா? ஷூர்லி நாட். பட் அந்த இடத்துல அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த டைம்ல நான் வந்து என்னுடைய பெருமையால அவர் ஜெயிக்க முடியாது. என்னுடைய தாழ்மையினால ஜெயிக்க முடியும். என்ன பண்ண போறீங்க? கானானிய ஸ்திரீயேன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் என்ன நான் நாய்க்குட்டியோட கம்பேர் பண்ணார்ல. நான் நாய்க்குட்டியா இருந்தாலும் எனக்கு கிடைக்குமேன்னு சொல்லி என்னை தாழ்த்த போகிறேன்னு சொல்றாரு. புரியுதா? ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. அது காட்ட்ட இருந்து திங்ஸ வாங்க வைக்க முடியும். அவரே நெகட்டிவா ஒரு பதில் சொல்ற மாரி இருந்தா கூட அதை வாங்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. இத நம்ம ஆழமா அறிந்து கொள்ளணும். ஆழமா அறிந்து கொள்ளணும். இன்னொரு காரியத்த கூட சொல்றேன். இங்க எலிசா தீர்க்கதரிசிட்ட நாகமான் போய் நிக்கிறாரு. நாகமான் போய் நிக்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, "உன் குஷ்டரோகம் நீங்கணும்னா 7 தடவ முங்கி எந்தின்னாரு." இவரு ஒரு இவர் வந்து சொல்றாரு, "எங்க ஊர்ல இல்லாத நதியா உங்க ஊர்ல இருக்குது." யாருப்பா அவன்? சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லி அவனுக்கு டென்ஷன் ஆகுது உள்ளலாம். ரிட்டர்ன் போகணும்னு போறான். அப்பதான் அவனுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு சரின்னு சொல்லி அவன் மூழ்கி எந்திரிக்க போறான்.
ஒரு தடவை மூழ்கி இருந்துச்சுட்டு அவன் போயிருந்தான். இஸ் தேர் எனி ரிசல்ட்? ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாயிருக்குமா? சர்டன்லி நாட். 2 தடவை எழும்பினான். நோ. 3 தடவை எழும்பினான். நோ. 7 தடவை முங்கி எழுந்த பிறகுதான் அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாறிச்சு. அதே மாதிரிதான், அதே மாதிரிதான் ஜெபத்துக்கு வீரியம் முழுவதுமா இறங்கும் பொழுது ரிசல்ட்ஸ் வரும். அப்பதான் ரிசல்ட்ஸ் வரும். ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நம்ம நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு சொல்லவா? We Christian seeing the powerless God, வல்லமை வெளிப்படுத்த முடியாத ஒரு கிறிஸ்துவை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல, இல்ல. அவர்ட்ட பண்ண வேண்டிய விதத்துல ஜெபத்தை பண்ணினால் அதற்குரிய ரிசல்ட்ஸ் இருக்கும். அவர்ட்ட போராட வேண்டிய முறையில போராடினால் அதற்குரிய பதில் இருக்கும். நம்ம வேதத்துல ஒரு நபரை பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரிந்த நபர் தான் யாக்கோபு. நம்ம எல்லாருக்கும் படித்த காரியங்கள் தான். நீங்க கொஞ்சம் வேதத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒரு காரியம் நடக்குது. ஏசாவுட்ட இருந்து ஏசா 400 பேரோட யாக்கோபுக்கு எதிர்த்து வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே யாக்கோபு ரொம்ப பயப்படுறான். 2வது வியாகுலப்படுகிறான். அப்போ அவனுக்குள்ள பயம் உண்டாயிருச்சு, வியாகுலம் உண்டாயிருச்சு. இப்ப என்ன பண்றான்னா, அவங்களுடைய மனைவிகள் எல்லாம் ஒரு ஒரு குரூப்பா செட்டா பிரிக்கிறான். எல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. ஆனா, இப்ப அவன் என்ன பண்றான்னா, 22 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 32ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும், தன் 2 பணிவிடைக்காரிகளையும், தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்கள் சேர் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். புரியுதா? அவன் தனித்து இருக்கிறான். பைபிள்ல நிறைய இடத்துல ஜீசஸும் தனித்து இருந்தாருன்னு இருக்கும். தனித்து இருக்கிற டைம்ல எல்லாம் இயேசு ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அப்போ இவர் தனித்து இருக்கிறார். தனித்து இருக்கும் பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அப்போ இன்னைக்கு நிறைய பேரு போராட்ட ஜெபம்னா முதல்ல நம்ம நினைச்சுக்கணும் வானமண்டலத்தின் ஆவியை துரத்துறது, இந்த பூமியில எல்லா ஆவிகளையும் இல்ல, இல்ல. போராட்ட ஜெபம். என் ஜெபத்துல நல்லா போராடினேன்னு பவுல் அடிக்கடி சொல்றாருல, அது என்ன தெரியுமா? தேவனோடு போராடுகிறது. தேவனோடு போராடுகிறது. அவனுடைய ஜெபம்ல எப்படியாவது ஒரு அசைவை செஞ்சிருங்க, ஒரு மாற்றத்தை செஞ்சிருங்க. ஒவ்வொரு சபைக்காக அவன் போராடுகிறான். புரியுதா? ரிசல்ட் வரணும்னா தனி அறையில தேவ சமூகத்துல ஒரு போராடுகிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையிலும் தேவை, உங்க வாழ்க்கையிலும் தேவை. தேவனிடத்துல கீழே குனிஞ்சு பைபிள்ல ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்துல வாசி பாத்தீங்கன்னா தேவனுடைய காலை பிடிச்சு அழுது கெஞ்சினான்னு இருக்கு. அவர் அழுறான். போராட்டம் என்ன நினைக்கிறீங்க? அழுது கெஞ்சினானா தேவ சமூகத்துல. ஓசியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன். நீங்க வாசிச்சு பாருங்க தெரியும். அவன் அழுது கெஞ்சரா. ஆண்டவர் காலை பிடிச்சு நீங்க செஞ்சுதான் ஆகணும். எல்லாம் பிளஸ் பண்ணிதான் ஆகணும். அவர் சொல்றாரு பொழுது விடியுது, நான் போகணும், விடு விடியாகவே விடு. நோ ஆண்டவரே, விட மாட்டேன். நான் விட மாட்டேன். உங்களை விடுறதா இல்ல. நீங்க எங்களை ஆசீர்வதித்தால் போக விடுறதா இல்ல. என் லைஃப்ல சிச்சுவேஷன் மாறணும். என் சூழ்நிலைகள் மாறணும். எனக்கு ஏசா எதிர்த்து வருகிறா. எனக்கு சிச்சுவேஷன் மாறுறதுக்கு உங்களுடைய கிருபை தேவை. நீங்க எங்களை ஆசீர்வதிச்சுதான் ஆகணும்னு சொல்லி ஆண்டவரோட அந்த பகுதியில போராடுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா அதுக்கு என்ன நடக்குது தெரியுமா? அதுல அவர் உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு யாக்கோபு. ஆனா முதல்ல நடந்தது சிச்சுவேஷன் மாறல. நம்ம ஆழமா அறியணும். இதுல ஒரு ரகசியம் இருக்குது. முதல்ல யாக்கோபுடைய வாழ்க்கையில அவனுடைய சிச்சுவேஷன் மாறல. கர்த்தர் கேட்கிறாரு, நீ யாருக்கு கேட்கிறாரு? அவன் சொல்றான், நான் யாக்கோபு. யாக்கோபுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? பிறருடைய பதவியை பறிப்பவன் என்று அர்த்தம். அடுத்தவனுடைய பொசிஷனை எடுப்பவன் அர்த்தம். அப்போ அவனுடைய பேர் வித்தியாசம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நான் உன் அடையாளத்தையும் முதல்ல மாற்றுகிறேன், ஒன்ன முதல்ல மாற்றுகிறேன். நீ இஸ்ரவேல். அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜகுமாரர் அர்த்தம். அவனுடைய அவனுடைய பேரை அவர் மாத்தாரு. பிரின்ஸ் வித் காட். அப்போ அவனுடைய 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 காரியங்களே அவர் முதல்ல மாற்றுறாரு.
பெயரை மாற்றுறாரு. பெயரை மாற்றினதுக்கு பிறகு அவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் அதற்கு பிறகு அவர் கடந்து செல்லுகிறார். ஆனா அதுக்கு பிறகுதான் அவளுக்கு விரோதமாய் வந்த ஏசாவை பற்றி பார்த்தார். ஏசா 400 பேரோட வந்து யாக்கோபை கட்டி அணைக்கிறான், முத்தமிடுகிறான். புரியுதா? உங்களுடைய ஜெபத்துடைய பவர முதல்ல சொல்றேன். முதல்ல ஜெபம் செய்கிறது என்னை மாற்றும். முதல்ல ஜெபம் என்னை மாற்றும். 2வதுதான் என் சூழ்நிலைகளை மாற்றும். அடுத்தவர்களுடைய இருதயத்தை மாற்றவும் கூடிய வல்லமை ஜெபத்திற்கு உண்டு. எனக்கு விரோதமாய் வருகிறவனுடைய இருதயத்தை மாற்றுவதற்கு ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. உங்களோட போராடுகிறவர்கள் இருக்கிற சுத்தி அத்தனை பேருடைய இருதயத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை இந்த ஜெபத்திற்கு உண்டு. ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனுக்கு நடுவுல உங்களை நிற்க பண்ணுவது ஜெபம். இந்த ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அப்போ முதல்ல நம்ம நினைக்க கூடாது. எல்லா டைமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன தெரியுமா? முதல்ல ஐ நீட் ரிசல்ட்ஸ். காட் சொல்றது முதல்ல ரிசல்ட் இல்ல. முதல்ல உன் இருதயத்தை மாற்றட்டும். முதல்ல உன்னை மாத்தட்டும். யாக்கோபே, முதல்ல உன் பேரை மாத்தட்டும். முதல்ல உன் சுபாவத்தை மாத்தட்டும். முதல்ல உன்னை பலப்படுத்தட்டும். உன் குறைவுகளை மாற்றி உன்னை பலப்படுத்தட்டும். நீ பலத்தோடு போ. நான் உன்னை பலப்படுத்தி அனுப்புறேன். அதுக்கு போராட்டம் தேவை இருக்கு தேவ சமூகத்துல. நம்ம யோசிக்கலாம். நானும் கேட்டு கேட்டுதான் பாக்குறேன். இந்த சுபாவம் போக மாட்டேங்குது. நோ நோ. தேவ சமூகத்துல போராட வேண்டும். தேவ சமூகத்துல போராட வேண்டும். ஆண்டவரே மாற்றிதான் ஆகணும். இல்ல நீர் எழுப்பிதான் ஆகணும். என் குறைகளை மாற்றிதான் ஆகணும். தேவ சமூகத்துல கேட்கும் பொழுது தேவனுடைய கிருபை நம்ம மேல வந்து அமரும். நம்ம கிருபை வந்து அமரும். ஒண்ணு சொல்லவா? ஒவ்வொரு நேரமும் பரிசுத்தம் வர 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 உங்களுக்குரிய மிராக்கிள்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் யோசுவா சொல்லுவாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு பரிசுத்தம் வந்துருச்சுன்னா நாளைக்கு அற்புதம் வரும். நாளைக்கு அற்புதம் வரும். இன்னைக்கு ஜெபத்தின் நிமித்தம் விளைவுகளை பார்க்கணும் விருப்பம். எல்லாருக்கும் ஜெபத்துடைய விளைவுகளை பார்க்கணும் விருப்பம் உண்டு. ஆனா நமக்குள்ள மாற்றம் வரணும். எனக்குள்ள மாற்றம் வரணும். பைபிள்ல இப்படியாக இருக்குது. இயேசு பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினாரா? ஆனா அடுத்த லைன்ல இருக்கு, அவர் தம்முடைய பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்போ பலத்த பலத்த சத்தத்தினாலயோ பலத்த கண்ணீர்னாலயோ ரிசல்ட்ஸ் உண்டு. பட் அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது தெரியுமா? அவரை மாத்தும். நம்மள மாத்தும். ஃபர்ஸ்ட் நம்மள பயபக்தி உள்ளவனா மாத்தும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் தெரியுமா? நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரும். அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் கொண்டு வரும். நம்முடைய ஜெபம் நம்மளை மாற்றக்கூடியது. சொல்ல முடியும். தினமும் ஒருத்தன் 1 மணி நேரம் ஜெபிக்கிறான்னு நான் சொல்றேன். 3 மந்த்ஸ் அவன் ஜெபித்த பிறகு அவனுடைய லைஃப்ல சேஞ்சஸ் இல்லன்னா யாரனாலும் ஆண்டவர்ட்ட கேட்கலாம். 3 மாசம் ஜெபித்திருக்கேன். there is no results. சொல்லி பாருங்க. கேட்டு பாருங்க. கர்த்தர் சொல்லுவாரு, உனக்குள்ள உள்ள மாற்றத்தை பாரு. உனக்குள்ள எவ்வளவு காரியம் மாறி இருக்குன்னு பாரு. ஜெபம் மாற்ற முடியாதது ஒன்றுமே இல்ல. ஜெபிக்க ஜெபிக்க ஒவ்வொரு காரியமும் உங்களுக்குள்ள மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள மாற்றம் ஏற்பட சுத்தி உள்ள சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். வியாதிகள் சுகமடைகிறத பார்க்க முடியும். பிசாசுகள் உங்களுக்கு கட்டி வைத்திருக்கிற பிசாசுகளுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறத பார்க்க முடியும். எல்லா குடும்ப சூழ்நிலைகள் மாறுகிறத பார்க்க முடியும். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால இடைக்கட்டி நம்மளை கொண்டு பலருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களை மாற்றுவதற்கு அந்த ஜெபம் நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கும். இதை நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னும் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆவியானவர் ஒவ்வொருத்தரோட நம்மகிட்ட பேசட்டும். ஆவியானவர் நம்மளோட பேசட்டும். இன்னும் கூட பாருங்க, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. வார்த்தையை அவர் கொடுத்தது யாக்கோபுக்கு. ஆனா அது யாருக்கு தெரியுமா நிறைவேறிச்சு? யாருக்கு நிறைவேறக்கூடும்? யோசிச்சு பாருங்க. ஜாஷுவாக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தா அது ஜாஷுவாக்கு தான் நிறைவேறி இருக்கணும். ஆனா யாக்கோபுக்கு கொடுத்தார். அது யாக்கோபுக்கு நிறைவேறவில்லை, இஸ்ரவேலுக்கு நிறைவேறிச்சு. அர்த்தம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் எப்ப தெரியுமா ஆக்டிவேட் ஆக முடியும் எப்ப தெரியுமா? உங்க மேல உள்ள எல்லா தீர்க்க தரிசனங்கள், ப்ராஃபசிஸ் எல்லா ப்ராமிசஸ்ல நிறைவேறும். ஒரு யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறிவிட்டால் எல்லாம் மாறிடும். எல்லாமே நிறைவேறிடும். அப்ப யாக்கோபு யாரு? எத்தன். இவனை காட் இஸ்ரவேல்னு மாத்துறாரு. அவன் மேல அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறுது. புரியுதா? ஆனா பைபிள்ல என்ன ஒரு ரகசியத்தை நான் பார்க்கிறேன். நீங்க பாருங்க. நீங்க வசனத்தை ரீட் பண்ணி பாத்தீங்களா? சங்கீதம் 105:19 எழுதப்பட்டிருக்குது. யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்துல தன்னுடைய வார்த்தைகளை தெரிவிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது.
19ஆம் வசனத்தை பாத்தீங்களா? 105வது சங்கீதம் 19ஆம் வசனத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்போ கர்த்தருடைய பிராமிஸ் சும்மா மேல நிக்கல. அவன ஒவ்வொரு காரியத்துல புடமிட்டு கொண்டே இருக்குது. அவன கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவன ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. புரியுதா? ஜெபத்திலேயோ, பைபிள் ரீடிங்லயோ காடோடைய பவர் அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம நினைக்கிற மாரி நம்ம 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 நினைக்கிற மாரி கடவுள் இருக்காரு. அவர் நினைச்சா செய்வாரு. சாரி, சாரி. அது அப்படி அப்படி நடக்கிறது இல்ல. நான் நான் ஒரு காரியத்த சொல்றேன். நெறைய பேர் என்ட்ட நெறைய டைம் கேள்வி கேட்கும்போது கேட்பாங்க. தேசத்துல பாருங்க, இத்தனை சிறு பிள்ளைகள் ரேப் பண்ணப்படுது. கர்த்தர் என்ன செஞ்சார்? கர்த்தர் என்ன செஞ்சார்? நான் சொல்றேன். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒருத்தனும் செய்ய முடியாது. தேவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சபைக்குள்ள இருந்தால் ஒரு அனனியா சப்பிரா உயிரோட இருக்க முடியாது. தேவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம சபைகள்ல இருந்தனா இன்னைக்கு அவங்க இஷ்டப்படி எதையுமே செய்ய முடியாது. கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்டுவார். இன்னைக்கு மேட்டர் என்ன தெரியுமா? ஜெபமும் வசனமும் இல்ல. ஜெபமும் வசனமும் இருக்கிற இடத்துல ஆவியானவர் பறந்து கொண்டிருப்பார். அந்த இடத்துல செயற்பட்டு கொண்டிருப்பார். ரேனால்ட் போன்கே ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாரு. கர்த்தருடைய வசனத்தின் மேலதான் ஆவியானவர் என்ன பண்ணுவாராம்? பயணம் செய்வாராம். வேர்ட் ஆஃப் காட் இஸ் a chariot for holy spirit ன்னு சொல்லுவாரு. அது மேலதான் அவர் பயணம் பண்ணி போவாராம். அப்போ இந்த வசனம் உள்ள வந்துருச்சு. வர 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 என்ன ஆகும் தெரியுமா? உள்ள ரிஃபைனிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரையும் சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார். ஒவ்வொருத்தரையும் சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார். இந்த காரியம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. நான் அதையும் வாசித்து காமிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ல இருந்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ல இருந்து 27வது வசனம். இப்படி எழுதப்பட்டிருக்குது. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இப்போ இந்த வசனம் எப்படி கர்த்தர் கிரியை செய்றாரு பாருங்க. இந்த வசனத்துக்கு பின்னாடி கிரைஸ்டோட ஒர்க் இருக்கு. நம்ம நிறைய டைம் நினைக்கிறோம், வசனத்தை நான் மட்டும் உட்கார்ந்து வாசிக்கிறேன். கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, இந்த வசனத்துக்கு பின்னாடி என்னுடைய வேலை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏன் பைபிள் வாசிக்க சொல்றாங்க தெரியுமா? அதை வாசிக்க வாசிக்க பின்னாடி கிரைஸ்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் திரும்பி அந்த வசனத்தை வாசிக்க உங்களுக்கு புரியும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூருங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, கிறிஸ்து உங்க மேல என் மேல அன்பு கூர்ந்து அவர் என்ன செய்றாருன்னு இருக்கு தெரியுமா? தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, திருவசனத்தை கொண்டு, திருவசனத்தை கொண்டு, வசனத்தை கொண்டு அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். அப்போ பைபிள் வாசிக்கிறது ஏன் தெரியுமா? பேக்ல கிரைஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நான் சொல்றேன், ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளை பலனடைய பண்ணுகிறது. முதல்ல நம்மை மாற்றுகிறதற்கு அவருடைய வசனத்தோடு இணைந்து ஜெபமும் கிரியை செய்கிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த ஜெபமும் வேத வசனம் கிரியை செய்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம கிரியை செய்யறோம். பைபிள் வாசிக்கிட்டு இருக்கிற அந்த கிரியைனாலயா? இல்ல. நம்ம இங்க வாசிக்க வாசிக்க பின்னாடி இயேசு தன்னுடைய வல்லமையினால, தண்ணீர்னால, அந்த திருவசனம் என்கிற அந்த தண்ணீர் முழுக்கனால சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு குறைகளையும் நீக்கி கொண்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருக்கு முன்பாக ஒரு கரை திரையற்ற, ஒரு ஒரு பழுதற்ற, ஒரு சுத்தமுள்ளவர்களா அவருக்கு முன்பாக மகிமையுள்ள சபையா நிறுத்தும்படி, மகிமையுள்ள சபையா நிறுத்தும்படி எவ்வளவு மகிமை தெரியல. குளோரி, தேவனுடைய மகிமை தன்னுடைய சபையை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி புருஷன் மனைவி இடத்தில் அன்பு கூறுகிறானோ அதேபடி யோசிச்சு பாருங்க. ஒரு புருஷன் தன் கணவனை மனைவியை எவ்வளவு நேசிப்பானோ அதே போல அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்து அவர் கிரிய எப்படி தெரியுமா? அவர் அன்பு கூர்ந்து நம்ம சொல்லலாம், அவர் நேசிக்கிறாருன்னா அவர் செய்யட்டும். கர்த்தர் சொல்றாரு அவர் நேசிக்கிறாரு. அதை வெளிப்படுத்துகிற விதம் அந்த பைபிள் வசனத்தை வச்சுதான், அந்த வசனத்தை வச்சுதான், அந்த வசனத்தை வச்சுதான், அதை வச்சுதான் சுத்திகரிக்க ஆரம்பிப்பாரு. சிந்தனையை சுத்திகரிப்பாரு, யோசனையை சுத்திகரிப்பாரு, பார்வையை சுத்திகரிப்பாரு. எல்லாத்தையும் கர்த்தருடைய பரிசுத்த உள்ள உலாவிக் கொண்டிருக்கும்.
புரியுதா? கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது. அது பரிசுத்தமாக்குறதற்கு, அது சுத்திகரிப்பதற்கு, அது போதுமானதா இருக்கிறது. இத நம்ம வசனத்திலிருந்து நம்மளால படிக்க முடிகிறது. நீங்க கூட இன்னொரு வசனத்த நான் வாசிக்கிறேன். இன்னொரு காரியம் நான் வாசிக்கல. நான் சில காரியங்கள் சொல்றேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தை குறித்து பார்க்கிறோம். ஒழுங்கின்மையும், வெறுமையுமா இருந்தது. ஆனா, கடவுள் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த ஒழுங்கின்மைய ஒழுங்காய் மாற்றினார். நம்முடைய வார்த்தையினால. அப்போ ஒரு காரியம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். God can bring order to chaos. எல்லா இடத்துலயும் ஒழுங்கின்மையா இருக்கிறதுல ஒழுக்கத்தை கொண்டு வர முடியும். டிசிப்ளின கொண்டு வர முடியும் தேவனால. இன்னொன்னு, அவர் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். அவர் நமக்குள்ள உள்ள இருளை வெவ்வேறா பிரிக்க அவரால முடியும். எடுத்து வெளியே வீச முடியும். ஏன்னா அவருடைய வெளிச்சத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அவருக்கு செப்பரேட் பண்ண முடியும். இன்னொன்னு பாருங்க, கர்த்தர் இந்த 6 நாளும் இந்த பூமியின் மேல பேசிக்கொண்டே இருக்கிறார். பூமியில உள்ள ஒவ்வொன்னு மேலத்தையும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் எப்படி இந்த ஒழுங்கின்மையா இருக்குது இந்த உலகம். அத எல்லாத்தையும் ஆர்டரை எப்படி மாத்தினார் தெரியுமா? அவர் கட்டளை இடுகிறார் ஒவ்வொன்னுக்கும். கட்டளை இட்ட உடனே என்னாச்சு தெரியுமா? சூரியன் அதோடைய பாதையில நிக்குது. சந்திரன் அதோடைய பாதையில் நிக்குது. ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அதோடைய பாதைகள் அது சுத்தி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு பிளானட்ஸும் அதோடைய பாதைகளை சுத்தி கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஒவ்வொரு நட்சத்திரங்களின் பெயரும் தெரியும். அவர் தன்னுடைய வல்லமை அதான் அனந்த ஞானம் உடையவர். அதனாலதான் யாக்கோபு சொல்லும் பொழுது என் பாதை என்ன பார்க்கலையா ஆண்டவரே சொல்லும் பொழுது அவருடைய ஞானத்தை நீ அறியாயோ. அவர் சொல்றார், நீ இந்த பாதை உங்களுக்கு நான் போற கஷ்டமான பாதை உங்களுக்கு தெரியல. நான் எவ்வளவு வியாதியில குடும்பப்பட்டு கொண்டு இருக்கிறேன். எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள என் குடும்பம் போய் கொண்டிருக்குது. எவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறேன். ஆண்டவரே எத்தனை தடவை விழுந்து விழுந்து எந்திக்கிறேன். எவ்வளவு அருவருப்பான காரியங்களுக்குள்ள நான் போகிறேன். பரிசுத்த வேணும்னு உங்க இறுதியில் சொல்லுது. பட் யூ டோன்ட் ஹேவ் a proper prayer life. கர்த்தர் சொல்றாரு, எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே தெரியும். நட்சத்திரத்துக்கு பாதையை போட்டதே நான் தானே. பூமி சுத்துறதுக்கு காரணம் நான் தானே. எல்லாத்துக்கும் பாதையை போட்ட நான் உன் பாதையை அறிய மாட்டேனா? எல்லாத்த காட்டிலும் உன்னை விசேஷித்தவளா படைத்தது நான் தானே. நான் இந்த பூமிக்கு அதிலுள்ள வைகளுக்காக ரத்தம் சிந்தாம உனக்கு தானே நான் ரத்தம் சிந்தினேன். வேளாண் திட்டம் வேளாண் திட்டம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னை ஜெப வாழ்க்கைக்கும் வேத தியானத்துக்கும் அர்ப்பணிக்காவிட்டால் நான் உன்னை சுத்திகரிக்க முடியாது. உன்னை நான் எழுப்ப முடியாது. உன் சூழ்நிலைகளையும் உன் குடும்பத்தின் சூழ்நிலைகளையும் மாத்த முடியாது. ஆனா நீ அந்த லைஃபுக்கு ஒப்பு கொடுத்துரு. பின்னாடி இயேசு கிரியை செய்கிறத பார்க்க முடியும். பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறத பார்க்க முடியும். பின்னாடி தகப்பன் தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்கிறவராய் இருப்பார். அவர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறவராய் இருப்பார். அப்ப நான் பண்ண வேண்டியதை பண்ணணும். நான் பண்ண வேண்டியதை பண்ணணும். ஜெபிக்க வேண்டியது என் பொறுப்பு. தியானிக்க வேண்டியது என் பொறுப்பு. தியானிக்கும் பொழுது ஒரு ஒரு பலத்த கரம் வரும் சுத்திகரிக்கும். தன்னுடைய தண்ணீரை கொண்டு சுத்திகரிக்கிறதற்கு ஒரு பலத்த கரம் நம்மால கிரியை செய்கிறத பார்க்க முடியும். கிரியை செய்கிறத பார்க்க பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா 6 நாள் இந்த பூமியை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். பூமி தன்னை விட்டு கொடுக்கிறது. தன்னை அர்ப்பணித்ததுனால படைத்தவருக்கு அது அடங்கி இருக்கிறது. நமக்கு ஃப்ரீ வில் கொடுத்திருக்காரு. அதனால நம்ம சரண்டர் பண்ணிதான் ஆகணும். சரண்டர் பண்ணும் பொழுது கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புவார். அவருடைய பிரசன்னத்துல இருந்து அவர் வார்த்தையை பெற என்ன ஆகும் தெரியுமா? 6 நாள்ல பூமி தன்னுடைய பலனை கொடுக்க ஆரம்பித்தது. பூமி ஃப்ரூட்ஃபுல் ஆயிடுச்சு. தன்னுடைய பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நம்மளும் அதே மாதிரிதான். முதல்ல நம்முடைய ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாறும். 2வது என்ன தெரியுமா நடக்கும்? அடுத்த காரியம், நம்மளை அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாக்கும்படியாக கர்த்தர் மாற்றி விடுவார். அது வரைக்கும் நார்மலா இருந்த லைஃப் அப்புறம் சூப்பர் நேச்சுரல் ஆயிரும். போய் நிற்கும் பொழுது நாம் அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். அந்த இடத்துல பிசாசு ஓடும். அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை நம்மள அப்படி மாற்றணும்னு சொல்லி கர்த்தர் ஒரு பெரிய விருப்பத்தோடு இருக்கிறார். பெரிய விருப்பத்தோட இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருடைய கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம அனைவருடைய லைஃப்லயும் அவர் கொண்டு வர விரும்புகிறார். அவர் சொல்றாரு, நீ ஜெபிச்ச உன் லைஃப மாத்திருவேன். ஜெபிச்ச உன் லைஃப மாத்திருவேன். நீ வேதத்தை தியானிச்சு பாரு, உன் லைஃப மாத்திரனா இல்லையா பாரு. ஏதோ நம்ம நினைக்கிறத வாசிக்கிறதுனால என்ன ஆகுது தெரியாது. தெரியாது. இப்ப தெரியாது.
பின்னாடி தெரியும். ஒரு கரம் உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒரு பிரச்சனை உங்கள தாக்கிக் கொண்டே இருக்கும். அவருடைய பிரச்சனை உங்களை தாக்க தாக்க உங்க கண்கள்ல கண்ணீர் வடிய ஆரம்பிக்கும் பாருங்க. நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்ல, என் அறைக்குள்ள சூப்பர் நேச்சுரலா ஒரு தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். எனக்குள்ள ஒரு தேவன், சூப்பர் நேச்சுரல் தேவன் என் இருதயத்தை அசைத்துக் கொண்டிருக்கிறார். எதையோ செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் உன்னை செய்துனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தச்சனுடைய கரம் ஒரு ஒரு மரக்கட்டையில படுதுன்னா ஏதோ ஒரு நாற்காலி உருவாக போகுதுன்னு அர்த்தம். ஏ ஒரு 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 குயவனுடைய கரம் ஒரு களிமண் மேல படுதுன்னா ஒரு பானை உருவாக போறதுன்னு அர்த்தம். கர்த்தருடைய கரம் ஒரு ஒரு மனிதன் மேல படுகிறதே ஆனால் அவன் கர்த்தருடைய மகிமையுள்ள சபையாய் மாற்றி தன்னுடைய வல்லமை அவனை கொண்டு வெளிப்படுத்த விரும்புகிறான். புரிஞ்சுக்கணும். கை படுதா, கிரியேட்டரோட கை படுதா, நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு கை உங்க மேல படுதா, உங்க இருதயத்தை பாரப்படுத்துகிறதா, ஏதோ ஒரு கை உங்களுக்கு தெரியும். நீங்க மேல தியானிக்கும் பொழுது ஒரு அசைவு உங்க இருதயத்துல கிரியேட் ஆயிட்டே இருக்குதா. ஆண்டவரே என்ன மாற்றுங்க, என்ன எழுப்புங்க, இன்னும் க்ளோஸா இருக்கணும், இன்னும் எழுப்பணும், இல்ல வல்லமையினால தடுப்பீங்கன்னு உங்க இருதயத்துல ஒரு வார்த்தை வருதா. கர்த்தர் சொல்றாரு, என் கரம் மேல ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹோலி ஸ்பிரிட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இயேசு சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். I sense the anointing of the Holy Spirit. Oh Rabba Shantadalaba Riantaraba Kabariantare. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருத்தரையும் தொடுகிறது. லாமா சாந்தானா ஹலுபரட்டியாத்தரா. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்த விரும்புகிறார். நான் சொல்லவா நான் சொல்லவா நம்ம நார்மலான லைஃப் எனக்கு பிடிக்கல. எனக்கு இப்படி வாழ பிடிக்கல. உலகத்துக்குள்ள தடுமாறி தடுமாறி இருக்கிற லைஃப் பிடிக்கல. உலக காரியத்துக்குள்ள போராடி போராடி இருக்கிற லைஃப் பிடிக்கல. தடுமாறி இடறி விழுகிற நாட்கள் போதும். இல்ல, எனக்கு தேவனுடைய மகிமையை பார்க்கணும். அவர் மகிமையுள்ள சபையா மாத்துவேன்னு சொல்றாரு. ஆண்டவரே, உடைய வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. பூமி தன் பலனை கொடுத்தது. வசனத்துக்கு ஒப்பு கொடுத்த பூமி தன்னுடைய பலனை அது கொடுக்க ஆரம்பித்தது. இன்னைக்கு நம்மளுடைய பலனை கொடுக்கிறோமா? 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 நீங்க பரவ டைம் இருந்தா சங்கீதம் 78 முழுச வாசிச்சு பாருங்க. பைபிள்ல இருக்கு. அவர்களுடைய இச்சையின் நிமித்தம் அவர்களுடைய நாட்கள் விருதாவாய் போனதுன்னு இருக்கு. விருதாவா போச்சா? அவர்கள் நாட்கள் பயங்கரமாயிட்டா. எல்லா நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்துல இருந்து செத்து போனாங்க. 2 பேர் தான் போனாங்க, காலேபும் யோசுவாவும். ஏன் தெரியுமா? விசுவாசம் இல்ல. இன்னொன்னு இச்சை. அவங்களுக்கு கறி மேல இச்சை, அது மேல நாட்டம். பைபிள்ல இருக்கு. பைபிள்ல இருக்கு. அதனால என்ன பண்ணாராம் தெரியுமா? அவங்களுடைய நாட்களை விருதாவாய் கழிய பண்ணாராம். அவங்க வாழ்க்கையை பயங்கரமாய் மாற்றினாரா. எப்ப பார்த்தாலும் போராட்டம், எப்பனாலும் வேதனை, எப்பனாலும் வியாதி, எப்பனாலும் கஷ்டம். ஏன் தெரியுமா அந்த கஷ்ட வியாதி வந்துச்சா? இச்சை. அவர்களுக்குள்ள இருந்த உலகம் மேல உள்ள நாட்டம். இதெல்லாம் கத்துக் கொடுக்கிறது யாருங்க? வசனம் தானே. இதன் மூலமா தான் நம்மளுக்கு உணர்வு உள்ளவங்கள மாற்றுவார். எனக்கு ஏன் என்னுடைய பிரச்சனை போகல? உனக்குள்ள இச்சை இருக்கு. அதனாலதான் உன் வாழ்க்கையில பயங்கரமா போகுது. பயங்கரமா போகுது. ஒவ்வொரு நாட்கள் உனக்கே தெரியும். வீணாய் போய் கொண்டிருக்குது. என் லைஃப் எல்லாம் வீணா போகுது. நான் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்கள் எல்லாம் துக்கமாய் போகிறது. அது எல்லாம் வீணாய் கழிந்து கொண்டிருக்கிறது. நான் பிரோஜனமாய் எழுந்திருக்க வேண்டிய நாட்கள்ல ஆனா ஏன் அற்பமா இருக்கிற காரணம் என்னுடைய நாட்கள் வீணாய் போகிறது. அதற்கு காரணம் இச்சை. இன்னைக்கு இந்த வசனம் கரெக்ட் பண்றதுக்கு வசனம் தானங்க வரணும். வேற எதுக்கு நம்ம கரெக்ட் பண்ண முடியும்? இதுக்கு பின்னாடி கர்த்தர் தன்னுடைய கரத்தை வச்சு வச்சு சீர்படுத்துவாருங்க. ஒரு வசனம் வந்த உடனே அவர் நிறுத்துவார். நம்மள தலையில கை வைப்பாரு பாருங்க. உங்களை நிறுத்துவார். பின்னாடி இயேசுடைய கரம் வந்து நிற்கும். சுத்திகரிக்க முடியும். இந்த வசனத்தை வச்சு நான் அவனை தாக்குறேன். அவன் சுத்திகரிக்கப்படட்டும். இந்த வசனம் அவனை பிடமிடட்டும். இந்த வசனம் அவனை உருவாக்கட்டும் சொல்லி. எதுக்கு தெரியுமா அவர் இவ்வளவு வேதனைப்படுறாரு? தேசத்துல ஜனங்கள் ஏகப்பட்ட பேர் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை விடுவிக்கிறதற்கான பாத்திரங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கு தாங்க ஸ்பிரிச்சுவல் growth. வளர வளர நம்முடைய சூழ்நிலைகளும் மாறுகிறது. நம்மளையும் மாற்றுகிறார். நம்முடைய பிரச்சனைகளை நீக்குகிறார். அது மாத்திரம் இல்ல, நம்மளை கொண்டு ஒரு கூட்டத்தை மாற்றுவதற்கு அவர் விரும்புகிறார். ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு காரியத்தை மாத்திரம். நான் ரீசெண்டா ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். ஒரு பாஸ்டருடைய பொண்ணு அவருடைய லைஃப்ல இருந்து சொல்றேன், நம்ம சொல்லிட்டு இதை கேட்டு நம்ம ஜெபிக்கலாம். அந்த பொண்ணுக்கு அவங்க படிக்கிற காலேஜ்ல
கூட இருந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அந்த பொண்ணை தகாத வகையில யூஸ் பண்றது. 2 பேரும் லெஸ்பியனாக மாறினார்கள். அருவருப்புக்குள்ள சிக்கிக் கொண்டாள். ஒரு கட்டத்திற்கு மேல தவிக்கிறாள். நான் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்று. அவள் விடவில்லை, அவள் விடவில்லை. அவளுக்கு இச்சை இழுக்கிறது. அந்த விருப்பத்திலிருந்து அவளால விடுதலை பெற முடியவில்லை. ஒரு உள்ள ஃபுல் போராட்டம். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அவளால இருக்க முடியலன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட ஓப்பனா சொல்றா. அவங்க அப்பா கூப்பிட்டு வர்றாங்க. அவளுடைய வீட்ல வைக்கிறாங்க. வீட்ல வச்ச பிறகு அந்த பொண்ணால இருக்க முடியல. அந்த உணர்வுகள் தூண்டுகிறது. அவள் சொல்றா, என்னால முடியலப்பான்னு கதறுகிறாள். இன்னொரு காரியம், அவ தன்னுடைய அப்பாட்ல சொல்ற, எவ்வளவு ஒரு பாரத்தோடு இருந்தால் தேசத்துல கிரியை செய்கிற ஆவிகளை நீங்க கண்டுபிடிங்க. தேசத்தில் எப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்கிறது என்று நீங்க கண்டுபிடித்துக் கொள்ளுங்க. அந்த பொண்ணு சொன்ன காரியத்துல சொல்ற காரியம், சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? எப்பா, என்னால முடியலப்பா. யார பார்த்தாலும் அனுபவிக்கணும்னு தோணுது. யார பார்த்தாலும் எனக்குள்ள இச்சை வருதுப்பா. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல ஆண்டவரே. அவங்க அப்பாட்ட சொல்றது, என்னால முடியலப்பா. என்னை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. என்னை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. தேசத்துல இது ஒரு சம்பவங்க. பலர் கதறாங்க. எப்படியாவது காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. அது ஒரு பக்கம் சிக்கிக்கிட்டனே, குடியில சிக்கிக்கிட்டனே, வேசித்தனத்துல சிக்கிக்கிட்டனே, விசாரத்துல சிக்கிக்கிட்டனே. ஒரு மாற்றம் வேணும், ஒரு மாற்றம் வேணும். கதறுகிற கூட்டம் உண்டு. தேசத்துல கதறுகிற கூட்டம் உண்டு. அது ஐயோ, வியாதி, கொடிய வியாதி தாக்கிட்டு விடுதலையாக யாரும் இல்லையா? இந்த வியாதியிலிருந்து சுகமாக்க யாரும் இல்லையா? ஒரு கதறல் தேசம் எங்க அந்த தொனி நொடிச்சு கொண்டே இருக்குது. இந்தியா முழுசும் நொடிச்சு கொண்டே இருக்குது. பாவம் நீங்கிறதற்கு ஒரு வழி இல்லையா? பாவம் நீங்கிறதற்கு வழி இல்லையா சொல்லி கங்கை நதி பக்கம் சுற்றி கொண்டிருக்கிற ஜனங்கள் அதிகம். எத்தனையோ இடத்துல நரபலி கொடுத்தால் பிரச்சனை தீர்ந்து விடும் அழகிற ஜனங்கள் அதிகம். கத்தர் யோசிக்கிறார், இதற்கு மத்தியில நான் உருவாக்குகிற பாத்திரங்கள் எங்க? என் கரம், என் கரம் திருச்சலர் மேல பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். கத்தரோட பாரம் இது. என் கரம் மேல பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் உருவாக்கி விடுவேனே, நான் உருவாக்கி விடுவேனே, அவனை உருவாக்கி விடுவேனே, அவனை பயன்படுத்தி விடுவேனே. கர்த்தருடைய இருதயத்தின் பாரம். எத்தனை பேர் இந்த ஜெப வாழ்க்கைக்கும் இந்த வேத தியானத்தின் வாழ்க்கைக்கும் தங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அர்ப்பணிங்க. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். என்னோட கர்த்தர் இடைப்பட்டார். அதுதான் உங்க மத்தியில நான் வைத்திருக்கிறேன். கர்த்தர் சொன்னா, ஜெபத்திற்கும் தன்னுடைய தியான வாழ்க்கைக்கும் ஒப்பு கொடுத்த மனிதனை நான் பயன்படுத்தாமல் இருந்ததே இல்லை. அப்படிப்பட்டவன் அவர் பயன்படுத்தாமல் இருந்ததே இல்லை. ஏன் தெரியுமா? அப்படி ஜெபிக்கிறவள் மேல கர்த்தர் பாப்பாரு. இவன் தன்னை எவ்வளவு வெகுவாய் தாழ்த்துகிறா. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துறீங்க. நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்றீங்க, என் சுயபலத்தை நான் சார்ந்த அல்ல, கர்த்தாவே உன் பலத்தை சார்ந்திருக்கிறேன். அவர் பலத்தினால சாதிக்க முடியாதது ஒண்ணு உண்டு? இல்ல இல்ல இல்ல. அவருடைய பலத்தினால சாதிக்க முடியாதது ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் நம்ம சாதிக்க முடியும். கர்த்தர் தம்முடைய பலத்தினால ஒவ்வொருத்தரையும் நிரப்புகிறார், நிரப்ப விரும்புகிறார். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கலாமா? தேவனுடைய பிரசனம் இன்னைக்கு இருக்கிற இடத்தை நிரப்புது. இன்னைக்கு இருக்கிற இடத்தை தேவனுடைய பிரசனம் தொடுது. எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். தேவனுடைய மகிமை நம்ம இருக்கிற அறைய தொடுகிறது. தேவனுடைய பிரசனம் நம்ம இருக்கிற இடத்துல, தேவனுடைய கிருபை நம்ம ஒவ்வொருத்தரையும் தொடுகிற. எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்க. இதுக்கு என் வேலை கிடையாது. ஹோலி ஸ்பிரிட் கிரியை செய்ய வேண்டியது நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க. ஹோலி ஸ்பிரிட் ஏதோ வானத்துல இருந்து இறங்கி வரல, உங்களுக்குள்ள இருக்கிறா. ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கிறா. முதல்ல நீங்க நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மேல இருந்து பிதாவின் இடத்திலிருந்து வந்தா. ஆனா இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறா. நீங்க அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க உங்களுக்குள்ள அவரை நிரப்புவார். சில கிருபைகள் ஆட்டோமேட்டிக்கா உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தன்னுடைய வல்லமை வெளிப்படும். யோசிச்சு பாருங்க. தேசத்துக்குள்ள ஒரு அலறுதலின் சத்தம் கேட்குகிறது. தேசத்துல எல்லா இடத்துலயும் ஒரு ஓல சத்தம் கேட்கிறது. என்ன தெரியுமா? யார் எங்களை விடுதலையாக்க கூடும்? யார் எங்களுக்கு இறங்குவா? யார் எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவா? கர்த்தாவே, கர்த்தாவே, இறங்க மாட்டீரோ? ஐயோ, எங்களுக்கு இறங்குகிறவர்கள் ஒருவர் இருந்தால் நலமாயிருக்குமே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் எழுப்பும் சேனைகள் எழும்பினால் நலமாயிருக்கும். என்னுடையவர்கள் எழுப்பினால் நலமாயிருக்கும். ஜெபிக்கிறவர்கள் தங்களை தேவ சமூகத்திலே ஈடுபடுத்திக் கொண்டு போராடுகிற ஒரு கூட்டம் எழும்பினால் நலமாயிருக்கும். இது கர்த்தருடைய பாரம், கர்த்தருடைய பாரம், கர்த்தருடைய பாரம். ஓ ராபா சந்தாடா லேபோ கோரோ ஷியம்தடா. ஒரு 2 நிமிஷம் நீங்க
உங்க அறையில தேவன் கிரியை செய்வார். லோ போ ரோ கோனியா ரபா ஷம்தடா உடபா சிலருடைய இருதயத்தை கத்தர் உடைக்கிறார். ஓ ரபா ஷம்தடா ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட். ஓ டபா ஷம்தடா லமோகோ ரூஷி அந்தடா ஓ ரிகாபா லயத்தரா எதங்க பார்த்துட்டு இருக்கிறது. இது எல்லாத்தையும் கேட்ட பிறகுமா என் தேவை இப்படி மனசுல தோணும். இல்ல இல்ல கத்தர் சொல்ற கத்தருடைய பாரம் இது. என் தேசத்துல ஓலச்சத்தை கேட்கலையா மோசே, என் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு வந்திருக்கிற மோசே, சும்மா வரல மோசே, சும்மா வரல. உன்னை சும்மா அழைக்கல மோசே, சும்மா அழைக்கல மோசே. ஒரு பெரும் கூட்ட ஜனத்துடைய ஓல சத்தம் கேக்குதுப்பா. ஒரு பெரும் கூட்ட ஜனத்துடைய ஓல சத்தம் கேக்குது. அந்த அழுகுரல் எனக்கு கேக்குது. பெருமூச்சின் சத்தம் எனக்கு கேக்குது. அது என்னை அசைத்து கொண்டிருக்கிறது. மோசே என்ன அசைக்குது மோசே. உன்ட்ட நான் சும்மா விருதாவில போராடி கொண்டிருக்கல. நீ பேச முடியாதுங்கிற ஏங்குற இவ்வளவு தீ வச்சுட்டு நான் ஏன் தெரியுமா வந்தேன். ஒரு ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போல வந்த கையேந்தி நிக்கிற ஒரே காரணம் மோசே, ஒரே காரணம் இந்த ஜனங்கள் பெரும் மூச்சோட இருக்கிறாங்க. தேசத்தின் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க மோசே, தேசத்து ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க மோசே. அவங்களுடைய கதறல் சத்தம் கேக்குது மோசே. அதற்காக நீ போய்தான் ஆகணும் மோசே, நீ எழும்பித்தான் ஆகணும் மோசே. உன்னுடைய வல்லமை உன்னை வல்லமை நாளைக்கு இடை கட்டணும் மோசே, உன்னை பலப்படுத்தணும் மோசே. ஓ ரபா சந்தடா லேக்கா ரூசி அந்தரா எல்லாமா கரூசி அந்தரா ஓ ரீப்லா கரோசி அந்தரா எழுபு 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 சியோனே உன் வல்லமையை தெரித்துக்கொள், உன் தூசியை உதறி விட்டு எழுபு. ஓ ரபா சந்தோடி ரிபா கந்தரா. இந்த என்ன உலகத்தை பார்க்க கூடாதுப்பா. கிழக்கிழமை எல்லாரும் கேட்கல, எனக்கு அந்த கிருபை வேணும், எனக்கு அந்த கிருபை வேணும், எனக்கு வேணும் ஆண்டவரே. ஓ ரபா சந்தடா போக்குறா அருவருப்பான ஜென்மங்களா இருந்த நாட்கள் போதும். உங்களுடைய கரம் எங்க மேல படட்டும் ஆண்டவரே. ஓ ரபா சந்தடல மரியாதர கடைசி ஒரு நிமிஷம் ஜெபம். எல்லாரும் இதுவரைக்கும் ஜெபித்து தேவ சமூகத்துல போராடுங்க. இல்ல என் ஜனங்கள் மாறணும், என் பட்டணங்கள் மாறணும், என் தேசங்கள் மாறணும், நான் இருக்கிற இடத்துல வாலிபர்களுடைய சூழ்நிலை மாறணும். ஒரு அசைவு வேணும், வேணும் வேணும். எங்களை நீங்க பயன்படுத்தி தான் ஆகணும். நாங்க அருவருப்பானவர்கள். ஆனா எங்களை சுத்திகரிங்க, சுத்திகரிங்க. பலத்தினால இடை கட்டுங்க. சிலர் சொல்லலாம், நானே தடுமாறி கொண்டு இருக்கிறேன். எஸ், ஆண்டவர் சொல்றேன், தடுமாறின உன்னதான் வாலிபனுடைய சுபாவத்தை இடறி விழுகிறதுதான். ஆனா நான் என் சத்துவத்தை கொடுத்தவனை நிற்க பண்ணுகிறேன், நான் என் பலத்தை கொடுத்தவனை நிற்க பண்ணுகிறேன். ஆண்டவர் நம்மகிட்ட இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஐ ஃபீல் த பர்டன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஓ ரபா சந்தடலவ ரியாந்த ரபா. ஓ கதறுகிற ஒரு கூட்டத்திற்கு விடுதலை அளிக்கிற ஒரு கூட்டம். ஓ ரபா சந்தடா லிபா ரியாந்தடா. ஐயோ என்னுடைய கதறல்களை பார்க்க ஆள் இல்லையா கூச்சல் போடுகிற ஜனங்கள் மத்தியில இயேசு ஜீவிக்கிறார்கள் சொல்லுகிற ஒரு கூட்டம் எழும்பட்டும், எழும்பட்டும், எழும்பட்டும். விடுதலையை வாங்கி கொடுக்கிற ஒரு கூட்டம் எழும்பட்டும், போராடுகிற ஒரு கூட்டம் எழும்பட்டும். ஓ ரபா சந்தடா. கர்த்தர் இந்த வல்லமை வைக்கிறார், ஒவ்வொருத்தர் மேலே வைக்கிறார். ஒரு தீராத ஒரு ஜெப ஆவி சிலரை பற்றி பிடிக்குது. ஐ ரிலீஸ் தி அனாயிண்டிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஓ ரபோ சப்துடலபோ ஹோ ரபா ஷியந்தடா. ஒவ்வொருத்தர் மேலே ஒரு தீராத ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி, ஜெப ஆவி. இனிமேல் உங்களை வேத தியானத்தை சும்மா இருக்க முடியாது. ஒரு கரம் உங்களை தொடர்றதை நீங்க பாப்பீங்க, உருவாக்குகிறத பாப்பீங்க. ஓ ரபா சந்த ரபா Horibala Haturabala Bashandra Bolo Croni Araba Rebolo Hoda Shiamdara Boli Kataraba O Rafala Yatra Labo Kotosiatara O Barusiatara Chalera Katar Bara Buriti Koderekra. தேசத்து ஜனங்களுடைய ஓல சத்தம் உங்களுக்கு கேட்கும், கேட்கும், கேட்கும். இன்னையில இருந்து கேட்கும். தேசத்து ஜனங்கள்ல முடியலன்னு சொன்ன அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஓ ரபா சம்தடா லிபாரா கந்தோடா உடபா லஹந்த்ரோடோ. அவங்க சிலருடைய சத்தத்துக்கு பதில் நீங்களா மாறுவீங்க. யாக்கோபை போல கேள்விகள் உள்ள ஜனங்களுக்கு நீங்கள் பதிலாய் மாறுவீங்க. அவங்க சொல்லுவாங்க, என் வழிகள் கர்த்தருக்கு மறைவா இருக்கிறது. கடவுள்னு ஒண்ணு இருந்தா எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவவர்களுக்கு நாம் பதிலா இருப்போம். கடவுள் இருக்கிறா, எங்கள் மூலமாய் வெளிப்படுவார் என்று காட்டுகிற நாட்களுக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போவாராக. ஓ ரபா சந்தடா ரிமா கத்து ரபா லபா சந்தடா. அடுவரை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. எனக்கு தெரியும் சிலர் ஆவியானவர் இன்னும் ஏவி கொண்டு இருக்கிறார். அவங்க இருதயத்தை என்ன கர்த்தர் பாரப்படுத்தி கொண்டு இருக்கிறார். I feel the presence of the Holy Spirit. ஒவ்வொருத்தரும் இருதயத்தை கர்த்தர் பாரப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் என்ன பலப்படுத்த போகிறார், என்ன பயன்படுத்த போகிறார். உங்களோட இன்னைக்கு பேசுறார். நிறைய இன்னைக்கு உங்களை தொட்டது Holy Spirit. இன்னைக்கு உங்களோட இடைப்பட்டது பரிசுத்த ஆவியானவர். நாளைக்கு சத்துரு மீண்டும் சொல்லுவாங்க கிட்ட, இல்ல 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 ஏன் தெரியுமா, எப்பெல்லாம் வசனத்துல ஒரு காரியம் இருக்குது, எழுதப்பட்டிருக்குது. அவர் கர்த்தர் நல்ல விதைகளை விதைத்தாரா, ஆனா அதுல களைகள் வந்துருச்சா. கர்த்தர்ட்ட கேட்கும் போது, இது எப்படி இந்த களைகள் வந்துச்சுல, நீங்க தூங்கும் பொழுது சத்துரு விதைத்தது அப்படிங்கிறாரு. அப்போ நான் இந்த விதைகளை காப்பாற்றலனா
பிசாசு என்ன பண்ணுவா தெரியுமா? களைகளை நடுவுல விதைப்பா. விதைச்சு சொல்லுவா, இன்னைக்கு பேசுறது கர்த்தர் இல்ல, அது ஜஸ்ட் எமோஷன்னு சொல்லுவா. உங்க இருதயத்தை புஷ் பண்ணுவா. நிறைய நாள் இங்க இருக்கிற சிலர் தேவ பிரசனத்தை உணர்ந்தது உண்டு, தேவ சத்தத்தை கேட்டது உண்டு, தேவன் உங்களை உந்தி தள்ளினது உண்டு. ஆனா நீங்க நினைச்சீங்க இட்ஸ் ஜஸ்ட் an emotion. அன்னைக்கு கத்தர் கிரியை செய்து நீங்க ஜெபிச்சு கத்தர் கிரியை செஞ்சிருப்பாரு. ஆனா உங்ககிட்ட பிசாசு சொல்லுவான், இல்ல இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா நடந்திருக்கும், அது கத்தர் செய்யலன்னு சொல்லுவான். இதெல்லாம் பிசாசு விதைக்கிற போய். இல்ல இல்ல, அன்னைக்கு கிரியை செய்த தேவன் இன்னைக்கும் செய்வாருங்கிற ஒரு விசுவாசத்தோட எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரப்பா. எங்க எல்லாரும் இப்படியே கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்க குறைவுள்ளவர்கள், அப்பா நாங்க குறைவுள்ளவர்கள், ஆனால் நீருடைய மகிமையினால பலப்படுத்துகிறேன். நாங்க அப்ரோஜனமானவர்கள், நீர் எங்களை பயன்படுத்த விரும்புகிறேன். எங்க ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்கப்பா. எல்லாருடைய குறைவுகளை மாறட்டும். எல்லாரையும் உமக்குள்ள பலப்படுத்துங்க. எல்லாரும் உமக்குள்ள எண்ணம் ஸ்திரப்படுத்துங்க, சீர்படுத்துங்க. ஒவ்வொருத்தரோட குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். என்னென்ன இல்லாமைகள், குறைவுகள் எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல கட்டளை எடுக்கிறோம். எல்லா வியாதிகள் நீங்கும்படியா கட்டளை எடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா பிரச்சனைகள் நீங்கட்டும். வர வேண்டிய ஆசீர்வாதம் வரட்டும்பா. எல்லா தடைகள் விலகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இங்க ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க. எல்லா வித கட்டுகள் உடைக்கப்படட்டும். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால நிரப்பட்டும்பா. எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுகிறதுக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்க சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.